வசனம். 34வது சங்கீதம் 18வது வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நொறுங்குண்ட என்றால் உள்ளமுடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். சோர்ந்து போய் சத்துவம் இல்லாமல் பலனற்ற நிலைமையில் உள்ள ஆவிகளுக்கு, ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். ரட்சிக்கிறார் என்றால் விடுதலை செய்கிறார், மீட்டுக் கொள்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நொறுங்குண்டவர்களாய் முடைந்து போனவர்களாய் நீங்க காணப்பட்டீங்க அப்படின்னா கர்த்தராகிய தேவன் உங்கள் சமீபமாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, அவர் உங்கள் சமீபமாய் இருந்து உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை பாதுகாக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்க்கையில் மனிதர்கள் மூலமாக, குடும்பங்கள் மூலமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் நம்பின மனிதர்கள் மூலமாக நீங்கள் காயப்பட்டு இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் சமீபத்தில் இருந்து உங்கள் இருதயத்தை தேற்றுகிறார். உடைந்த உள்ளத்தை கர்த்தர் தேற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 147வது சங்கீதம் 3வது வசனத்தின்படி, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நொறுங்குண்ட இருதயம் உள்ள மனிதர்களுடைய இருதய காயங்களை கர்த்தர் கட்டுகிறார். அவருடைய அன்பினால், அவருடைய இரக்கத்தினால் அவர்களுடைய காயங்களை ஆற்றி அவர்களை தேற்றுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க பல சூழ்நிலைகள்ல பலர் நிமித்தமாக நீங்க உடைந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்கள் காயங்களை கட்டுகிறவர். அவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ள உடைந்த உள்ளத்தை கர்த்தர் தேற்றி அவர்களை ஆற்றி அந்த காயங்கள் மாற அதை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் காயம் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, பல மனிதர்கள் அவர்களுடைய சொந்த சுய சித்தத்தின் நிமித்தமாக அவர்கள் வாழ்க்கையில தோல்வி அடைந்திருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது தோல்வியின் பாதையில் கடந்து சென்று உங்கள் இருதயம் சோர்ந்து போய் நொறுங்குண்டு, அதாவது உங்கள் உள்ளம் உடைந்து நீங்க காணப்பட்டீங்கன்னா கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு இதை சொல்லுகிறார். அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். உங்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக உங்கள் காயங்களை ஆற்றி தேற்றி முந்தினவைகளை பார்க்கிலும் உங்களுக்கு அதிகமானதை, மேன்மையானதே உங்களுக்கு எதிர்காலத்தில், அதாவது வருங்காலத்தில் அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பழையன ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பழைய வாழ்க்கையை நினைத்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தில் நன்மையானதை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, அவர் நொறுங்குண்ட இருதயங்களை, அதாவது உள்ளமுடைந்து காயப்பட்டிருக்கிற அந்த இருதயத்தை கர்த்தர் ஆற்றி தேற்றி அவர்களுடைய காயத்தை கட்டி அவர்களை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. எசேயா 57வது அதிகாரம் 15வது வசனம். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குனவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம 3 காரியங்களை அறிந்து கொள்ளலாம். முதலாவது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் பரிசுத்த ஸ்தலத்திலும் உன்னதத்திலும் வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது அவர் நமக்குள் வாசம் பண்ணுவார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று. ஆகவே நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆவி ஆத்துமாவையும் நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளும் பொழுது பாவ இச்சைகளுக்கு, வேசித்தனங்களுக்கு நாம் இடம் கொடுக்காமல் நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது கர்த்தராகிய தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பணிந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதனுடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். மூன்றாவது, நொறுங்கினவர்களின் இருதயத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். பிரியமானவர்களே, உடைந்த உள்ளத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். கடைசியாக, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறார்.
இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போய் காணப்படும் பொழுது நீங்கள் முதல்ல யோசிப்பீங்க, எனக்கு நீ யாருமே இல்லை, நான் தனித்து விடப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு யோசிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரும் பொழுது நீங்கள் சோர்ந்து போய் எனக்கு நீ யாருமே கேட்குறதுக்கு இல்லைன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆனால் பிரியமானவர்களே, நல்ல நினைவில் வைத்து கொள்ளுங்க, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நொறுங்குண்டு சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளிடத்திலும் கூட கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தீங்க, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறார் என்று. கடைசியில் பாருங்க, நொறுங்குண்டு அதாவது உடைந்த உள்ளத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சில பேர் சுயசுத்தம் செய்து நொறுங்குண்டு காயப்பட்டிருப்பாங்க. சில பேர் வாழ்க்கையில் பிசாசின் தந்திரங்கள் நிமித்தமாக நொறுங்குண்டு காணப்படுவாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய தேவன் பட்சபாதமற்றவர். நம் ஒவ்வொருவரையும் ஒரே விதத்தில் அவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, அவர் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தராகிய தேவன் உங்கள் நீதியையும் நியாயத்தையும் பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? நம்முடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவரை அப்பான்னு கூப்பிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? அப்பான்னு கூப்பிடுறோம். நமக்கு பின்வருகிற நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் அவர் அப்பாவாக இருக்கிறார், அவர் தகப்பனாக இருக்கிறார். ஒரு தகப்பனுடைய அன்பு நம்மை சீர்படுத்தும், வழிநடத்தும், நம்மை காத்துக்கொள்ளும். சில கடிந்து கொள்ளுதலும் சீர்படுத்துதலும் நம்முடைய வாழ்க்கையில சில காயங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய வழிகளை அவர் செவ்வைப்படுத்துவார். பிரியமானவர்களே, சில சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில புரிந்து கொள்ள முடியாது. ஏன் இது எனக்கு நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். கர்த்தராகிய தேவன் நம்மை நல்வழிப்படுத்த நமக்கு சில பாதைகளின் வழியாக நம்மை வழிநடத்துவார். அவர் கோணலான வழிகளை செவ்வைப்படுத்துவார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், அது மாத்திரமல்ல கரடு முரடானவைகள் சமமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது நமக்கு பயமே வேண்டாம். கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் திக்கற்ற பிள்ளைகளும் அல்ல. உங்கள் நியாயத்தையும் நீதியும் கர்த்தர் விசாரிப்பார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களை வழிநடத்துவார். கர்த்தருடைய வலது கரம் உங்களை தாங்கி வழிநடத்துகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக பணிந்து நீங்கள் தாழ்மையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார். நீங்கள் நொறுங்குண்ட காலங்களில் நீங்கள் என்னென்ன காரியத்தை இழந்தீங்க, சந்தோஷத்தை இழந்தீங்களா, சமாதானத்தை இழந்தீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இரட்டிப்பாக உங்களுக்கு கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, சில மனிதர்கள் மூலமாக நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்களா? உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு கட்டளையிடுவார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவனை அறியாத பொழுதும் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தருடைய நோக்கத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேற வேண்டும் என்று அன்ன தினமும் நீங்கள் செபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தம் நாம் செய்யும் பொழுது அந்த வழியில் வேதனை இருக்காது. அதுவே நாம் சுயசித்தம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது வேதனை நிறைந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். நாம் சுகித்து மன மகிழ்ச்சியை வாழ வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் குறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக சத்ருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எழுந்து நமக்கு விரோதமாக சத்துருக்கள் சூழ்ச்சிகளையும் சில போராட்டங்களையும் கொண்டு வரும் பொழுது மறைவான கண்ணிகளை நமக்கு விரோதமாக வைத்து நம்மை வீழ தெள்ள வேண்டும் என்று அவன் போராட்டம் செய்யும் பொழுது அந்த இருளான சமயத்தில் கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாக
சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக சத்ருவானவன் இருளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வராதபடிக்கு கர்த்தராகிய தேவன் நித்திய வெளிச்சமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க யாராக இருந்தாலும் இந்த காணொளி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பார், உங்களை ஆசிர்வதிப்பார். அவர் சித்தம் என்னவென்றால், நீங்கள் அவர் சித்தத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்க விசுவாசிங்க. நீங்க எதையெல்லாம் இழந்து போனீர்களோ அதை நிச்சயமாக உங்களுக்கு இரட்டிப்பாக கர்த்தர் கட்டளையிடுவார். 1 சாமுவேல் 1:18 அப்பொழுது அவள், உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் குழந்தைக்காக காத்திருந்து ஜெபிக்கிறாள். அவள் ஜெபித்த பின்பு அவள் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. பிரியமானவர்களே, ஒருவேளை அவங்க ரொம்ப அதிகமா அழுது கர்த்தருடைய சமூகத்துல அவங்க ஜெபித்திருக்கலாம். அவருடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும் என்று விண்ணப்பங்களை அவங்க ஏறெடுத்திருக்கிறாங்க. 2வது பகுதியை பாருங்களேன். அவங்க புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அவள் துக்க முகமா இருக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவங்க விசுவாசிச்சாங்க. அந்த விசுவாசத்துல அவங்க நிலைத்திருந்தாங்க. அது நிமித்தமாகவே அவர்களுக்கு சாமுவேல் என்ற அழகான ஒரு தீர்க்கதரிசி பிறந்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்களும் அன்னாலை போல கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறீங்களா? நீங்க ஜெபித்தா மட்டும் போதாது, நீங்க விசுவாசத்தோடு இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க துக்க முகமா இருக்கவே கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல ஒரு விஷயம் நீங்க கண்ணீர் விட்டு உங்க விண்ணப்பங்களை ஏறெடுத்து விட்டு நீங்க விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி அந்நாளுக்கு அற்புதம் செய்தாரோ உங்களுக்கும் நிச்சயமாக அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன், நம்ம ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அவர் ஒருபொழுதும் நம்மை கைவிடாத தேவனாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆகவே பிரியமானவர்களே, நம்பிக்கை என்றால் என்ன? விசுவாசம். நீங்க கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. நொறுங்குண்டவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். உடைந்த உள்ளத்தை அவர் காயம் கட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் செய்து அவர் ஆத்துமாக்களை, நொறுங்குண்ட ஆவியுடையவர்களை உயிர்ப்பிக்கிறார். பிரியமானவர்களே, நொறுங்குண்ட இருதயத்தையும் அவர் உயிர்ப்பிக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்களை கர்த்தர் முடிந்து போக பண்ணுவார். பிரியமானவர்களே, அன்னாலை போல நம்முடைய துக்க நாட்கள் மாறி போகும். ஹல்லேலூயா. அவங்க ஒடுக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க எவ்வளவோ நிந்திக்கப்பட்டிருப்பாங்க. விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களோ கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, சொல்லப்பட்ட காரியங்களின்படி கிரியை செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இன்று உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உடைந்த உள்ளமாகிய உங்கள் இருதயத்தை கர்த்தர் காயம் கட்டி ஆற்றி தேற்றி உங்களை விடுதலை செய்வார், குணமாக்குவார், ரட்சிப்பார், காத்துக்கொள்வார். அது மாத்திரமல்ல, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். பிரியமானவர்களே, விசுவாசிக்கும் பொழுது மாத்திரமே இதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறேன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப சுலபமானது, ஈஸி. ஆனால் நம்ம விசுவாசித்து அந்த பாதையின் வழியாக கடந்து வரும் பொழுது முறுமுறுக்காம, அவிசுவாசப்படாமல், சோர்ந்து உட்காராம நம்ம முன்னேறி நடக்கிறது மாத்திரமே விசுவாசத்தில் நம்ம நிலைத்து நிற்கிறவர்களாய், கிரியை நடப்பிக்கிறவர்களாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. சில பேர் என்ன செய்வாங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் சோர்ந்து போய்விடுவாங்க. ஆனால் பிரியமானவர்களே, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம தைரியமாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை விட்டு விலகாத தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையில ஒருவேளை நீங்க கர்த்தரை பார்க்க முடியாத, அதை உணர முடியாதவர்களா நீங்க இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இதை தான் நம்ம ஏசாயா 57:15 நம்ம பார்த்தோம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களிடத்திலும் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றிலிருந்து உங்க வாழ்க்கையில நீங்க தனித்து விடப்பட்டவர்கள் அல்லவே அல்ல. அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்பதை நீங்க விசுவாசிங்க.
இன்றிலிருந்து பிரியமானவர்களே, இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க ஒவ்வொரு முறை சோர்ந்து போகும்போதும் அவர் உங்களோடு வாசம் பண்ணுகிறார் என்பதை நீங்க உணர்ந்தவர்களாய், நீங்க அந்த சோர்விலிருந்து உடனடியாக நீங்க எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து நீங்க அந்த பிரச்சனையை மேற்கொள்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்ருவானவன் மிகவும் தந்திரம் செய்வான். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று. பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சத்ருவானவன் கொண்டு வருவான். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சத்ருவுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்க சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. உங்களுக்குள்ள அந்த சோர்வை அவன் விதைச்சு நீங்கள் சோர்ந்து போய் உட்காரும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகளை நீங்கள் சுதந்திரித்து கொள்வீங்க. பலவிதமான அவிசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசுவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தம், அவர் நமக்கென்று கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளாதபடிக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து சோர்வடைய செய்து அவிசுவாச வார்த்தைகளை பேச செய்து அவன் தந்திரமாக கிரியை செய்வான். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை மேற்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க விசுவாசத்துல வேரூன்றி நிற்கும் பொழுது, இவ்வுலக வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை நீங்கள் சகித்து அதை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தராகிய தேவன் அவனை சோதித்தறிந்த பின் அவன் சுத்த பொன்னாக விளங்குகிறான். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கணுமா? சோதனையை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? இதை நீங்கள் மேற்கொள்கிறவர்களாக இருக்கும் பொழுது நீங்களே பாக்கியவான்கள், நீங்களே பாக்கியவதிகள். கர்த்தர் உங்களை சுத்த பொன்னாக விளங்க செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எனக்குன்னு ஏன் இந்த சோதனை, எனக்கு மட்டும் ஏன் சோதனை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறத விட்டுட்டு இந்த சோதனையை நீங்கள் மேற்கொள்கிறவர்களாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை பாக்கியவானாக பாக்கியவதியாக மாற்றுவார். நீங்களே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை மாத்திரமல்ல, உங்களுக்கு பின்வருகிற தலைமுறையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார். நீங்க சோதனையை சகிக்கும் பொழுது, அதை மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசிர்வதித்து உங்களுக்காக 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. இன்றிலிருந்து பிரியமானவர்களை, நீங்க சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. நீங்க பலனுடையவர்களாய் சத்துவத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கிருபை நிறைந்தவர்களாய் நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை மேற்கொண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதித்து பாதுகாப்பார். ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் நீர் மன்னிங்க தகப்பனே. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டுமாப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே. நொறுங்குண்ட இருதயங்களை, என் காயங்களை அப்பா நீர் கட்டுகிறீர் ஆண்டவரே. உடைந்த உள்ளத்தை கர்த்தர் தாங்குகிறீர் அப்பா. எல்லா தீங்குக்கும் விலக்கி முடிய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே ஏமாற்றப்பட்டார்களோ, இவ்வுலக வாழ்க்கையில் சத்ருவின் தந்திரங்கள் நிமித்தமாக எவையெல்லாம் இழந்து போனார்களோ, இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு இழந்து போன எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் இரட்டிப்பாக கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் அற்புதத்தின் தேவனப்பா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்மால் எல்லாம் ஆகும் அப்பா. சர்வத்தையும் நீர் உருவாக்கினீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் உருவாக்கினீர் தகப்பனே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தையோ ஒளிந்து போகாதென்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பரிபூர்ணமா இயேசுவின் நாமத்தினால் தடையின்றி தாமதமின்றி நிறைவேறுவதாக தகப்பனே. அப்பா, கிறிஸ்துவுக்குள் சகல உன்னத ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக தகப்பனே. இழந்து போன எல்லா விதமான சமாதானமும் சந்தோஷமும் இயேசுவின் நாமத்தினால் இரட்டிப்பாக பிள்ளைகள் இன்றைக்கே பெற்றுக்கொள்ளத்தக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்கள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளை சோர்வடைய செய்கிற இவ்வுலக வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான பாடுகளை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் மேற்கொள்ள கிருபையும் பலனும் சத்துவத்தையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா.
உடைந்து போன நொறுங்குண்டு இருக்கிற ஆவிகளை அப்பா, அவர்கள் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைவதாக தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு அப்பா. அந்த வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில சுய சித்தத்தின் நிமித்தமாக அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லா விதமான வேதனைகளில் இருந்து இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. பொல்லாத மனுஷர்களுடைய அப்பா வஞ்சகமான வார்த்தையில் சிக்கி தவித்த இயேசுவின் நாமத்தினால் அதை அப்பா மாற்றி அப்பா பழையவைகளை அப்பா களைந்து போட்டு புதிதானவைகளை இயேசுவின் நாமத்தினால் நன்மையானதை கட்டளையிடுங்கப்பா. முந்தினவைகளை யோசிக்க கூடாதப்பா, பூர்வமானதை சிந்திக்க கூடாது ஆண்டவரே. இதோ நீர் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன் ஆண்டவரே. இப்பொழுதே பிள்ளைகள் வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா மீண்டும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நன்மையானது இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கே தகப்பன் தயவாய் மனம் இறங்குங்கப்பா. கண்ணீரோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. வேதனை நிறைந்த அவர்களுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண கிருபை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகள் மன விருப்பத்தையும் உடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுங்கப்பா. உடைய சமூகத்தில் அப்பா நெடுநாள் காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே நீர் அதிசயத்தை உண்டு பண்ணுங்கப்பா. நீர் அதிசயமானவரே ஆண்டவரே. உமல் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்களின் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லையாப்பா. நீ சொல்லாகும் நீ கட்டளை நிற்கும் அப்பா. குற்றங்கள் குறைகளை ஒரு விசை மன்னித்து தயவாய் மனம் இறங்குங்கப்பா. கால் போன போக்குல பாதையில நடந்த ஆண்டவரே விழுந்து போன எல்லா விதமான அப்பா பாவங்களை மன்னிங்கப்பா. எல்லா குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. இன்றைக்கு அப்பா மனமிறங்குங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்காக மனமிறங்குங்கப்பா. இன்றைக்கு உடைய அன்புள்ள இரக்கமுள்ள கரத்தினால் பிள்ளைகளுக்காக மனமிறங்கி அவர்கள் வாழ்க்கையை சீர்படுத்துங்க, சரிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நொறுங்குண்ட இருதயத்தையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா காயம் கட்டுவீராகப்பா. வல்லமையுள்ள ரத்தத்தினால் அப்பா சிலுவையில் உடைய பிள்ளைகளுக்காக நீர் சிந்தின ரத்தத்தின் வல்லமையினால் அப்பா எல்லா பாவங்களிலும் இருந்து எல்லா சாபங்களிலும் இருந்து நீரே மீட்டுக் கொள்வீராக. எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் பரிசுத்தப்படுத்துவீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுத்திகரிங்கப்பா, சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இழந்து போன எல்லா விதமான ஆண்டவரே அப்பா சத்துவம், பலன், ஆண்டவர் கிருபை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் மீண்டும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. மாயை பின்பற்றுகிறவர்கள் கிருபையை இழந்து போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. மாயையான இவ்வுலக வாழ்க்கையில் ஆண்டவரே மாயை பின்பற்றி ஆண்டவரே அப்பா உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழாதபடிக்கு உம்முடைய சித்தம் செய்ய இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபொழுதும் தேவனை தரிசிப்பதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் உண்மை ஆராதிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து நீர் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னுடைய நாம மகிமைக்கென்று குடும்பமாக ஜீவனுள்ள சாட்சியம் உடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பண பிரச்சனைகள் வறுமைகளை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்கப்பா. வீணான கடன்களை மாற்றுவீராக தகப்பனே. இஎம்ஐகள் லோன்கள் ஆண்டவரே அவர்கள் பணங்கள் எல்லாம் அப்பா ஆண்டவரே விரயமாகி கொண்டிருக்கிறதே தகப்பனே அப்பா. இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் கட்டி ஆண்டவரே சேமிக்க முடியாதபடிக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளை கத்தர் மாற்றுவீராக. நிறைவானவர் நிறைவானதை கட்டளையிடுங்கப்பா. சீக்கிரத்தில் அவர்கள் கடன்களை எல்லாம் அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தினால் உதவி கரங்களை எழுப்புங்கப்பா. ஆண்டவரே ஒத்தாசி வரும் பர்வதத்திலிருந்து நன்மையான ஈவை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் நன்மையை உம்முடைய சித்தத்தின்படி அப்பா நீர் பரத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு எல்லா வறுமைகள் வேதனைகள் பண பிரச்சனைகளில் இருந்து விடுபட இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி ₹1 கடன் இல்லாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே பிறருக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக இலவசமாய் ஆண்டவரை உதவி செய்ய உடைய நாம மகிமைக்கென்று எழும்ப இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வேளையில கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பிள்ளைகள் வாழ்க்கையில் பிள்ளைகள் தலையை உயர்த்தும்படியை ஜெபிக்கிறோம். விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று சொன்ன வசனத்தின்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் ஏற்ற வேளையில அப்பா அவர்களை ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே.
இன்னும் வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வேலையில நல்ல இடத்துல நல்ல வேலை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவரே நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சரீர சுகவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனங்களில் இருந்து ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் பாதுகாப்பை கட்டளை எடுங்கப்பா. யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ, எந்த குடும்ப நபர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நீரே மெய்யான தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே சர்வ வல்லமை உள்ளவரப்பா. உடைய சுகமளிக்கிற கரம் உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தால் தொடுவதாகப்பா. ஆண்டவரே குடும்பங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்கப்பா. எல்லா ஆரோக்கியத்தை பெற்று அப்பா அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. வீடுகளில் முடங்கி கிடக்கிற பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பலவீனங்களை கர்த்தர் இயேசுவின் நாமத்தால் மாற்றுங்கப்பா. அப்பா நீர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்க வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோமாப்பா. இந்த காணொலி கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பலவீனத்தோடு காணப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் ஒரு பலனை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே ஏற்ற வேளையில குறித்த காலத்துல பிள்ளைகள் சாட்சியோடு எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய சுகம் அளிக்கிற கரம் இப்பொழுதே உடைய பிள்ளைகள் சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தினால் நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எக்ஸாம்ஸில் ஆண்டவரை நல்ல மதிப்பெண் எடுக்க எந்த குறைவும் எந்த அப்பா பலவீனங்களும் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு நல்ல ஞாபக சக்தியை கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்ணை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே அவர்கள் ஃபியூச்சரை கத்தர் ஆசிர்வதிங்க. படிப்பு காரியங்கள் உள்ள தேவைகளை கத்தர் சந்திங்க. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குறித்த காலத்தில் ஏற்ற வேலையில் ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற விழா எலும்பையும் புத்தியுள்ள ஸ்திரீயும் கட்டளையிட்டு பிள்ளைகள் குடும்பத்தை கத்தர ஆசிர்வதிங்க. வெளிதேசத்திலிருந்து இந்த காணலை கேட்டுக்கொண்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கத்தர் சந்திங்க. அவர்களையும் அப்பா தொலைதூரத்தில் இருக்கிற அவங்க குடும்பங்களையும் கத்தரே பாதுகாப்பாக நீரே அரணான கோட்டையாக இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே புதிய வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்று பிரயாசப்படுறாங்களோ அவங்களுடைய விசுவாசத்தையும் அவருடைய மன விருப்பத்தையும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே வர்த்திக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே அவர்கள் தேவைகளை கத்தர் சந்தியுங்கப்பா. லாபமானதை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில நஷ்டம் எதுவும் வராதபடிக்கு நன்மையானதை பெற்றுக்கொள்ள கத்தர்தாமே இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே நல்ல லாபத்தை கட்டளையிடுங்க. நஷ்டம் வராதபடிக்கு பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. அது மாத்திரம் அல்லப்பா வேலைகளில் ஆண்டவரே இன்சென்டிவ்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வேலையில் தகப்பனே பதவி உயர்வையும் இன்சென்டிவும் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். இன்னும் வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் நல்ல வேலை கட்டளையிடுங்கப்பா. எந்த இடத்துல நீர் அந்த வேலையை வைத்திருக்கிறீரோ அதை இவர்கள் சுதந்திரித்து கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. சத்ருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல பிள்ளைகள் வாழ்க்கையில் தடையை கொண்டு வருகிறான் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகளை எல்லாம் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் உட்டை தெரிகிறேன் ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வேலையினால் ஆண்டவரே பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்கப்பா. பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பேரை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். கர்த்தரே அப்பா நொறுங்குண்ட இருதயமுள்ள பிள்ளைகளுக்கு துணையாக அவர்கள் நம்பும் கேடகமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வல்லமையுள்ள தேவன் அப்பா. அப்பா உம்மை நம்பின ஜனங்களை நீர் கைவிடாத தேவன் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா வேதனைகள் அப்பா சுயசித்தம் செய்து அனுபவித்த எல்லா விதமான பாடுகள் நெருக்கங்களை விலக்கி இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கே உம்முடைய சித்தம் செய்து நன்மை செய்ய அப்பா அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள சம்பூர்ண நன்மையை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக சந்ததியாக மாற இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கிருபை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். தடையின்றி தாமதமின்றி அவர்கள் வாழ்க்கையில் நன்மையை பெற்றுக்கொள்ளணுமாப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் பாதுகாப்போடு கூட இருந்து வழிநடத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை மண்ணன்றி நினைவு கூறுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் ரட்சித்து காத்து உங்கள் துக்க நாட்களை முடிந்து போக பண்ணி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.